இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை ஆண்டவர் மீண்டும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இந்த இறை வார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய வீடுகளிலிருந்து நோய் நொடிகள் நீங்கட்டும். துன்பம், துயரம், கண்ணீர், கவலை அனைத்தும் மாறட்டும். மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கட்டும். பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைக்கட்டும். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் கிடைத்து உம்முடைய அருள் வரத்தால் இவர்களை தொடர்ந்து வழிநடத்தும் இந்த நாளை ஆசீர்வதியும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13, 15 மற்றும் 17. இயேசு சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். இயேசுநாதர் தன்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று கேட்பதற்கு ஆர்வமாக இருந்து சீடர்களை பார்த்து கேட்டார். அதற்கு சீடர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் எலியா எனவும், சிலர் எரேமியா எனவும், சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று பதிலளித்தார்கள். இன்று இயேசு உனக்கு யாராக இருக்கின்றார்? உனது வாழ்வுக்கு இயேசு யார்? உனது குடும்பத்திற்கு இயேசு யார்? மீண்டும் அவர் தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சீடர்கள் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக கேட்டார். சீடர்களை பார்த்து, நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். அன்புமிக்கவர்களே, உடனடியாக சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேர் பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது ஆங்கிலத்திலே மெசையானிக் சீக்ரெட் என்று சொல்லுவார்கள். மெசியா ரகசியம். இது வெளிப்படையாக மனிதர்களுக்கு தெரிவது இல்லை. உள்ளூர யார் யாரெல்லாம் இயேசுவை விசுவசிக்கின்றார்களோ, உள்ளூர அவர் இறைமகன் என்று அவர் அறிக்கையிடுகின்றார்களோ, அந்த மக்களுக்குத்தான் இந்த மெசியா ரகசியம் வெளிப்படுத்தப்படும். அந்த வகையிலே சீமோன் பேதுருவுக்கு அந்த மெசியா என்ற அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. மெசியா என்றால் மக்களை பாவங்களிலிருந்து விடுதலை தருபவர், மக்களை பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பவர் என்று பொருள். அந்த ரகசியம் மனிதர்களுக்கு தெரியாது, மாறாக கடவுளுக்குத்தான் தெரியும். அதனால் தான் சொல்லுகின்றார், எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி வெளிப்படுத்திய பேதுருவை அவர் மெச்சுகின்றார். சொல்லுகின்றார், நீ பேறு பெற்றவன், நீ பேறு பெற்றவன். இயேசுவை அனுபவித்து அறிக்கையிடும் நீ பேறு பெற்றவன். எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, வெளிப்படுத்த முடியாது. என் தந்தையே அதை உனக்கு வெளிப்படுத்தியுள்ளார். ஏனென்றால் நீ அறிக்கையிட்டது சாதாரண அறிக்கை அல்ல. இயேசுவின் அந்த மெசியா ரகசியத்தை நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய், அறிக்கையிட்டிருக்கிறாய். அன்புமிக்கவர்களே, இயேசுவின் வார்த்தைகளை நம்புகிறவரா நீங்கள்? நரகத்தின் வாயில் உங்கள் மேல் வெற்றி கொள்ளாது. பேதுருவுக்கு அவர் கொடுத்தது, அன்புமிக்கவர்களே, விண்ணகத்தின் திறவுகோல்களை உனக்கு நான் தருவேன் என்று சொன்னார். பேதுருவுக்கு இயேசு கொடுத்தது, விண்ணகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று சொன்னார். இன்று இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உன்னையும் நரகத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளா, பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளா. ஏனென்றால் இந்த இறைவார்த்தை உன்னை மீட்கும், உன்னை மீட்டெடுத்து கடவுளின் பிள்ளையாக மாற்றும். நம்புவோமா? நீ இயேசுவை ஏற்று அறிக்கையிட வேண்டும். இதயத்திலே கோட்டை கட்டி நீ அவரை நம்ப வேண்டும், அவரை அறிக்கையிட வேண்டும். இயேசுதான் மெசியா. இந்த உலகத்தில் வேறு எந்த கடவுளும் மனிதனை மீட்டெடுக்க முடியாது. ஏனென்றால் விண்ணகத்திலிருந்து வந்தவர் இயேசு மட்டும்தான். விண்ணகத்திலிருந்து வந்த மானிட மகனை தவிர எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றது இல்லை. இந்த உலகத்தில் எந்த கடவுளும் நம்மை மீட்டெடுக்க முடியாது இயேசுவை தவிர. அதனால் தான் அவரை மெசியா என்று நாம் சொல்லுகின்றோம்.
இந்த நாளிலே அவரை நம்புவோம். இயேசு நமக்கு மீட்பராக மெசியாவாக இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்திற்கு மீட்பராக மெசியாவாக இருக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.